தமிழராய் இணைவோம் என முழக்கம் எழுப்பும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஒருவரின் சாதி வெறி பிடித்த கோர முகம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. காதல் திருமணம் செய்ய இருந்த ஒருவரை கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரின் பெயர் அருணகிரி, மணப்பாறை அருணகிரி. நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் மணப்பாறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர். அண்மையில்தான் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளார். இவ்வளவு பிரம்மாண்டமான அரசியல் பின்னணி கொண்டவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பின்னணியை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் வளநாடு அருகே சொரியம்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரும் த்ரிஷா என்ற இளம்பெண்ணும் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தால் காதலுக்கு சிவப்பு கொடிதான் காட்டியிருக்கிறார்கள் பெற்றோர். தங்கள் காதலுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்காது என்று கருதிய இளம் ஜோடி கடந்த 14ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இலுப்பைக்குளத்தில் கண்ணன் என்பவரின் வீட்டில் தங்கியுள்ளனர். 16ஆம் தேதி இந்த காதல் கதையில் ஒரு திருப்பம் நேரிட்டது. காதல் ஜோடியின் சொந்த ஊரான சொரியம்பட்டியைச் சேர்ந்த அருணகிரி, சாமிக்கண்ணு, கார்த்திக், பிரவீன்குமார் இன்னும் அடையாளம் தெரியாத 2 பேர் இலுப்பைக்குளத்திற்கு சென்றுள்ளனர். சந்தோஷ், த்ரிஷா ஜோடியை கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றியுள்ளனர். காரிலேயே அடித்து உதைத்துள்ளனர். சாதி ரீதியான வன்மத்தில், சாதிய பாகுபாட்டில் சந்தோஷை சாதி பெயரை சொல்லி அவச்சொற்களால் திட்டியபடியே தாக்கியுள்ளனர். மதுரையில் உள்ள ஒரு லாட்ஜில் சந்தோஷை அடைத்து வைத்ததோடு அவரிடமிருந்த 20,000 ரூபாயையும் அலைபேசியையும் பறித்துள்ளனர். 3 நாள்கள் லாட்ஜில் அடைத்து வைத்திருந்த அவர்கள் 3 நாள்களும் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளரான மணப்பாறை அருணகிரி சந்தோஷின் உயிர்நிலையில் உதைத்துள்ளார். உயிர்நிலையில் தீ வைத்ததோடு இரும்பு கம்பியாலும் தாக்கியுள்ளார். தனது சாதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்தால் உயிர்நிலையை அறுத்து எரிந்து விடுவதாக மிரட்டியுள்ளார் அருணகிரி. ஆணவ கொலை செய்து விடுவதாகவும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆத்திரம் தனிய தாக்கிய அருணகிரி தலைமையிலான கும்பல் சந்தோஷின் பெற்றோரை மோர்னிமலை என்ற இடத்துக்கு வர சொல்லி அவரை அனுப்பியுள்ளார். இத்தோடு முடியவில்லை அருணகிரியின் ஆவேச தாக்குதல்கள். தனது சாதியைச் சேர்ந்த சகாக்களுடன் சந்தோஷின் வீட்டிற்கே சென்ற அருணகிரி அவரை மீண்டும் அடித்து உதைத்து மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். தாக்குதலில் படுகாயமுற்ற சந்தோஷ் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது புகாரின் பேரில் அருணகிரி, சாமிக்கண்ணு, கார்த்திக், பிரவீன்குமார் ஆகியோரை வளநாடு காவல்துறையினர் கைது செய்தனர். 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.